Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி குருமா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த தக்காளி குருமா வந்து செய்யிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. இதனால ஒரு சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குருமா செய்கிறதுக்கு சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்கணும். அதுக்காக ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இதில் இஞ்சி வந்து 4 பீஸ் பூண்டு மாதிரியே இருக்கிறது எடுத்துக்கோங்க. 3 பல்லு பூண்டையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே காரத்துக்கு நம்ம வந்து மசாலா பொடியும் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா காரமும் தேவைப்படும். அதனால் 3 பச்சை மிளகாவை உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா வதக்கிறப்ப எண்ணெயில் வெடிக்கும். இப்போ இந்த பூண்டு, இஞ்சி, மிளகாய் முதல்ல வந்து லைட்டாக வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப சவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி மாதிரி வெந்து வந்தால் போதும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பயே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதுலேயே வந்து முந்திரி பருப்பு ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்துருக்குறேன். இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் தேங்காய், துருவின தேங்காய் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா தேங்காய் வந்து ரொம்ப செவக்க வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் இருக்க ஈரத்தன்மை போய் வெந்தா போதும். அந்த அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ குருமா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்காக ஒரே ஒரு பிரிஞ்சியும் கொஞ்சமாக கல்பாசி மட்டும் சேர்த்துக்கோங்க. வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ போட்டிருக்கிற கல்பாசி அடுத்ததாக வந்து பிரிஞ்சி நல்லா செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் இருக்கிற தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்குறப்பே 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறோம். தேவைப்பட்ட நம்ம பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதங்கணும். இது வதங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலா சாமான்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் கறி மசாலா பொடி சேர்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செய்ய போகிற குருமாவுக்கு 3 டீஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினது கூட தேவையான அளவு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் தக்காளி நல்லா குழைய வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. எடுத்தோடனே முதல்ல அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் விழுது தக்காளி மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு மிதமான தீயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முக்கியமாக இதில் கொதிக்க இருக்கிற தண்ணி தான் சேர்த்துக்கணும். பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, சல்லுன்னு போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ 3 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் நல்லா கொதிக்க தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். டேபிள் சால்ட் அப்படின்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாகவே நல்லா கொதிக்குது குருமா. கொதித்து இந்த அளவுக்கு வந்தால் போதும். எல்லாமே ஏற்கனவே வதங்கினது தான், அதனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த குருமா ரெடி ஆகிடும்.
இப்போ கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப்பு தேங்காய் எடுத்து 1/2 கப்பு முதல் பால், 2வது பால் ரெண்டையுமே சேர்த்துருக்குறேன். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், சப்பாத்திக்கெலாம் சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சமாக புதினா கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து ஒரு செகண்ட் அந்த சூடு ஏறினா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். குருமாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.